ஹை ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வந்து 10th-க்கும் 11th-க்கும் பேப்பர் கரெக்ஷன் டே பை டேயாக வந்து நடந்துட்டு இருக்கு. முக்கியமாக 12th வந்து முடிஞ்சனால இப்போ 10th-க்கும் 11th-க்கும் பேப்பர் கரெக்ஷன் வேறு லெவலாக வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த நினைவில் நிறைய பேர் வந்து பேப்பர் கரெக்ஷன் எப்படி போய்கிட்டு இருக்கு, ஆல் பாஸ் போடுறாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபுல்லாகவே வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 டேஸ்க்கு வந்து பேப்பர் கரெக்ஷன் தமிழ்நாட்டில் நடைபெறாது சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. அதை பற்றியுமே நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனோ சப்ஸ்கிரைப் பட்டனோ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம் பற்றியும் முக்கியமாக வந்து பேப்பர் கரெக்ஷனோட டே பை டே அப்படின்னு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமாக 10th-க்கும் 11th-க்கும் 12th-க்கும் இந்த 3 செக்ஷனுக்கும் நம்ம வந்து பேப்பர் கரெக்ஷனோட டே பை டே அப்படின்னு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதனால வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூடியும் வந்து லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனோ சப்ஸ்கிரைப் பட்டனோ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீ கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபரும் ஒரு லைக்கும் எனக்கு வந்து மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாகவும் வந்து இருக்கும். அதனால் வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூடியும் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்க சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். பண்ணிட்டீங்க சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி 10th-க்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 டேஸ் வந்து பேப்பர் கரெக்ஷன் முடிஞ்சிருச்சு. 11th-க்கு வந்து ஒரு 2 டேஸ் வந்து நடைபெற்றிருக்கு. ஓகேவா? அந்த நினைமையில் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறீங்க, ஆல் பாஸ் போடுவாங்களா அப்படின்னு. எல்லா பேரும் வந்து என்ன காமனாக கேட்குறாங்க அப்படின்னா ஆல் பாஸ் போட்டுருவாங்களா ப்ரோ அப்படி சொல்லிட்டு சிம்பிளாக வந்து கேட்குறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தில் வந்து ஏகப்பட்ட சிஸ்டம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து 10th ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பேப்பர் கரெக்ஷன் ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணலாம் அண்ட் பேப்பரை வாங்கியும் வந்து பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால மேபி உங்களுக்கு வந்து மார்க் வந்து கம்மியாக இருக்குது, வேணுக்குமே வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து கம்மியாக உங்களுக்கு வந்து மார்க் போட்டுருக்காங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து சம் அமௌண்ட்டை பே பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். மேபி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து கம்மியான மார்க் வந்து போட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதில் மிஸ்டேக் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த ஸ்டாஃப் மேலே தான் வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து வரும். இதை பேஸ் பண்ணியே எல்லா ஸ்டாஃபும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தான் வந்து மார்க் வந்து போடுறாங்க. அதனால பயப்படாதீங்க. 10th-க்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தனால எல்லா ஸ்டாஃபும் எவ்வளோ மார்க் வந்து போட முடியுமோ அதோட கொஞ்சம் அதிகமாக தான் வந்து போடுறாங்க. அதனால இந்த வட்டம் வந்து மார்க் வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். கன்ஃபார்மாக மோஸ்ட்லி வந்து பாஸ் பண்ணி விட்ருவாங்க. மேபி உங்களோட பேப்பரில் எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னா மட்டும்தான் வந்து ஃபெயில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. மற்றபடி வந்து எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ஒரு மார்க் போட்டு எப்படியாவது வந்து பாஸ் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. எஸ்டர்டே வந்து என்ன ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்குன்னா தமிழ்நாட்டில் 10th-க்கு வந்து மேத்ஸும் சோசியல் சயின்ஸும் சம் கேம்ப்ல வந்து திருத்தி இருந்தாங்க. அதோட அப்டேட் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது மேத்ஸ்லையும் சோசியல் சயின்ஸ்லையும் எல்லா பேரும் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து வேறு லெவலில் கிடச்சிருக்கு. ஏன்னா மேத்ஸும் அண்ட் சோசியல் சயின்ஸும் ரொம்பவே வந்து 10th-க்கு வந்து ரொம்பவே ஈஸியாக கேட்டனால கன்ஃபார்மாக அதில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்ல மார்க் வந்து எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்டமும் வந்து லாஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுவுமே அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அதாவது 100க்கு சம் 97 98 அந்த மாதிரி ரேஞ்சும் வந்து எடுத்துருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகபட்சமாக வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு 4 டேஸ்க்கு வந்து பேப்பர் கரெக்ஷன் நடைபெறாத சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது இனியிலேருந்து ஒரு 4 டேஸ்க்கு பேப்பர் கரெக்ஷன் நடைபெறாத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 22ஆம் தேதி பேப்பர் கரெக்ஷன் நடைபெற போது அதோட அப்படி நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். மற்றபடி 10th-க்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் தான் கிடச்சிருக்கு. 11th-க்கு என்ன அப்டேட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 11th-க்கும் இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. 11th-லையும் நீங்கள் இந்த மாதிரி வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க, எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக பாஸ் போடுற மாதிரி தான் எல்லா ஸ்டாஃபும் பேசிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து 11th-ல அக்கௌண்ட்ஸ் வந்து கஷ்டமாக கேட்டனால அதுலேயும் வந்து மாணவர்கள் மார்க் வந்து லாஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி அதிகமாகவே வந்துருக்கு. மற்ற சப்ஜெக்ட் வந்து பொறுத்த வரைக்கும் ஓகே ஓரளவு வந்து நல்லா தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. 11th-ல கிரேஸ் மார்க் இல்லாதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சம் டிஸ்அட்வான்டேஜும் வந்து இருக்குது. அதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். அதுக்கு ஏற்ற மாதிரி கன்ஃபார்மாக உங்களுக்கு மார்க் வந்து அதிகபட்சமாக வந்து போடுவாங்க. அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். 11th-க்கும் 22ஆம் தேதிக்கு அடுத்து தான் வந்து திருத்த ஆரம்பிப்பாங்க. அதனால நீங்களும் வந்து பயப்படாதீங்க. மற்றபடி 12th-க்கு வந்து ரிசல்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிசல்ட் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால மே 6ஆம் தேதி கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்துடும். அதில் எந்த ஒரு சென்ஸும் வந்து கிடையாது. 12th-க்கு வந்து ஒரு சின்ன அப்டேட் வந்து கிடச்சிச்சு. நான் அதுவுமே வந்து சொல்லிட்டேன். மற்றபடி இந்த வீடியோ பற்றி டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம்ஸ் நியூஸ் முக்கியமாக பேப்பர் கரெக்ஷனோட டே பை டே அப்படி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். மறக்காமல் பண்ணிடுங்க.